முஸ்லிம் மத தலைமைகள் சரியாக இயங்காததாலும் இலங்கை வெளிநாடுகளின் அஜெண்டாவுக்குள் இன்னும் கட்டுண்டு கிடப்பதாலும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் அவசியம். டாக்டர் ரகீப் ஜாஃபர், லாயர் ஃபேமி முகமது, ஆக்டிவிஸ்ட். விடுதலை புலிகளோட ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட போது சிங்கள பெரும்பான்மையினரோட அடுத்த எஜெண்டா முஸ்லிம்களை நோக்கித்தான் இருந்துச்சு. இது ஒரு பொதுவான ஒரு நிலப்படி, யாரும் அறிஞ்சது. அப்போ இந்த முஸ்லிம்கள் மீதான இந்த 2009க்கு பிற்பாடு நடந்த ஹலால்ல இருந்து தொடங்கி கடைசிர சஹ்ராண்ட தாக்குதல் முறையான அவ்வளவு திட்டமிட்ட தொடர்ச்சியான தாக்குதல்லையும் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் இருந்துச்சு. இதுல மறைமுகமான இந்தியாவோட தலையீடுகள் நிறைய இருக்கு இந்த தாக்குதல்ல. ஏன்னு சொன்னா வடகிழக்கு பிரதேசத்தை தங்கட ஆதிக்கத்துல கொண்டு வர வேணும், வடகிழக்குல ஒரு ஆளுமையா இருக்கணும். இதுல ஒரு நிலைப்பாடுதான் மலையகத்தில் உள்ள செந்தில் தொண்டமான் கூட ஆளுநர் வந்தது. அகன்ற பாரதத்தில் ஒரு பகுதி தான் அவங்களோட பாதி. அப்ப இந்த நிலையில இந்தியாவோட இப்படியான நிலப்பாடுகளுக்குள்ள முஸ்லீம்கள் பிரச்சனைய நீங்க சொன்ன மாதிரி நடந்த அவ்வளவு தாக்குதலை ஒரு துணிச்சலாக இந்த முஸ்லீம் அரசியல பேசினாங்க. ஏன்னு சொன்னா இதே காலப்பகுதியை வடகிழக்குக்கு வெளியே உள்ள முஸ்லீம் தலைமைகள் இருந்தாங்க ஆளுங்கட்சியில. எந்த ஒருத்தராலையும் இந்த பிரச்சனையை ஆளுமையா பேச முடியலையே. அப்படி ஒரு பேசி ஒரு தீர்வு கண்டிருந்தா நிச்சயமாக முஸ்லிம் தலைமைகளை துப்புரவானாங்க, இதுல இருந்து அரசியல் இருந்து ஒதுக்கலாம். ஆனா அப்படியான ஒரு நிலப்பாடு இல்லாம நடந்த எல்லா பிரச்சனைகளும் இரவோடு இரவாக போராடி எத்தனைய பிரச்சனைகளை இந்த முஸ்லிம் தலைமைகள் தங்களால இயன்ற ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே அதாலதான் நான் சொல்றேன், 2009க்கு புற உள்ள இப்ப கன்சர்ன் பூகோள அரசியலோட இலங்கையில பெரும்பான்மை சிங்கள மக்கள் பார்வையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்து. அப்ப இந்த மாற்றங்கள் ஏற்பட்ட இந்த மாற்றம் அனுரகுமார் திசாநாக்களை இன்னொரு புதிய கட்சி இன்னொரு ஆக்கள் வந்தாலும் கூட அந்த உள்நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் மீது ஏற்பட்டிருக்கிற தற்போதைய மனநிலையோ அல்லது பொருளாதார ரீதியாக நீங்க சொன்ன மாதிரி ஏற்பட்டு இந்த வலை பின்னல இருந்து இலங்கையை வெளியே கொண்டு வரதுக்கான சர்வதேச பொறியிலிருந்து இலங்கை வெளியே வரவும் இயலாது. இந்தியா கோடிக்கணக்கான கடன்களை கொடுத்துருச்சு, IMF தொடர்புகள் இருந்துச்சு, அமெரிக்காட உதவிகள் இருந்துச்சு. இப்போ இந்த சர்வதேச இதுகள்ல இருந்து வெளியே வராம இருக்கிறதுக்கு இதுவரை காலங்களில் இனி அடுத்த காலங்கள் எடுக்கப்படுகின்ற எல்லா முடிவுகளையும் முஸ்லீம்கள தலைமைத்துவங்கள் ஒரு உரிமை குரல் இல்லைன்னு சொன்னா மிக மோசமாக இந்தியாவில் ஏற்பட்ட மோதி ஒரு இந்தியா தனி நாடு ஒன் இந்தியா என்ற கன்செப்ட் எப்படி முஸ்லீம்களை இந்தியாவில் ஒரு கேவலமான ஒரு பாரதூரமான நிலைக்கு விட்டுச்சோ அதே நிலைமையை நம்மளுக்கு இலங்கையில இன்னொரு 5 வருஷத்துல நாங்க காணலாம். அதுக்கு என்ன பொறுத்தவரையில வடகிழக்க பொறுத்தவரையில முஸ்லிம் தலைமைத்துவம் நிபந்தனை இல்லாமலோ தங்களை குரல் அங்க பார்லிமெண்ட்ல சொல்லணும். அனுரகுமார் திசாநாயக்க நீங்க சொன்ன மாதிரி தங்கள் நல்லிணக்கத்தை வெளிக்காட்டி 5 வருஷத்துல இந்த இருக்கவங்களோட பிரச்சனையை முஸ்லிம் தலைமைத்துவங்கள் அமைச்சு இல்லாமலும் முஸ்லிம் அமைச்சர்கள் அதிகாரம் இல்லாமல் நான் செஞ்சிருக்கேன் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த வார தேர்தல்ல அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தேவையில்லை. எங்களுக்கு தேவையில்லை, முஸ்லிம் கட்சிகளே தேவையில்லை. இன்னொரு கேள்வி, இந்த நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் அதாவது தற்பொழுது அன்கண்டிஷனலாக தனது அடையாளத்தை அழித்துக் கொண்டு NPP-யுடன் சேர வேண்டும் என்கிற முஸ்லிம் ஆதரவாளர்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். அது ஃபுல்லா இந்தியாவோட ரகீப். இந்தியா கிட்டத்தட்ட நான் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், வடகிழக்குல மட்டும் 74 சோசியல் மீடியாக்கள் ஊடகங்கள் யூடியூப்புகள் முஸ்லீம் அரசியல்ல இருந்து இளைஞர்களை புதுமையா எடுக்கிறதுக்காக 74 சமூக வலைத்தளங்கள் இப்ப பகிரங்கமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் வடகிழக்கு காசிகள்ல. இப்ப நாம முஸ்லிம் அரசியல்ல we are frustrated with Muslim politicians சொல்லுவோமே, முஸ்லிம் பார்ட்டிஸ். இப்ப நாம ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்திருக்கணும்? We must have tried for a internal reform. அதை செய்தமா? அதாவது முஸ்லிம் அரசியலுக்குள்ள ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியுமா அல்லது முஸ்லிம் அடையாள அரசியலுக்குள்ள இன்னொரு மாற்று சக்தியை உருவாக்க முடியுமா என்ற எந்த ஒரு அடிப்படையான ஒரு முயற்சியும் இல்லாமல் கட்சிகளையும் கலைத்துவிட்டு முஸ்லிம் அடையாள அரசியலையும் அழித்துவிட்டு நேரடியாக அதாவது NPP-யுடன் சேர்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணப்பாடு, we can't think that's a genuine attempt.
Yeah, but we got the same point, Rakib. என்னன்னு சொன்னா இப்ப தமிழ் அரசியலை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தமிழ் அரசியல்ல தவறான ஒரு செயற்பாடு இருக்கக்குள்ள ஒன்று யாழ்ப்பாண ஸ்டூடெண்ட் மாணவர் இறங்கும் அல்ல யாழ்ப்பாண அவங்களோட ஆதித்யர் அவங்க வருவாங்க வெளியே. இப்படியான சில சக்திகள் வந்து அல்லது அவங்களோட ஏதாவது ஒன்று வந்து தமிழ் அரசியல பல சந்தர்ப்பங்களை நெறிப்படுத்திய வரலாறுகள் இருக்கு, கடம்புற சந்தர்ப்பங்கள். ஆனா முஸ்லீம் அரசியல்ல இருக்கின்ற முஸ்லீம் தலைமைகளோ அல்லது சமூக நிறுவனங்களோ இலங்கை உதாரணமா ஜம்மியத் இலங்கையில நான் அது சில விஷயங்களை இதுல பேச இயலாது. ஒரு ஹலாலுக்கு வந்து நின்று தலை நிமிர்ந்து வந்து நின்ற ஜம்மியத்துல் உலமா ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹலால்ன்ற பிரச்சனையில மட்டும்தான் இந்த BOI அந்த தெரிந்த போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு சம்பந்தம் ஒன்று இருந்தது. அப்ப அந்த ஒரு நிர்பந்ததைக்கு ஒரு அரசியலுக்குள்ள வந்து கால் பதிச்ச உலமா சபை கடந்த கால அரசியல் இந்த வடகிழக்கு அரசியல் இல்ல அல்ல ரோஹோக்கியம் ரிசாத் அரசியல் இல்ல ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவை காட்டி அல்லது அவர்களுக்கு ஒரு பிழையை சுட்டி காட்டி இந்த அரசியலை வழிநடத்தல தானே. அப்ப இதுல வந்து நாங்க பிழை எங்கட சமூக சித்தாந்தம் அல்லது மார்க்க ரீதியான தலைமைத்துவமும் இதுல ஒரு படம் விட்டுருக்கு. சும்மா யூடியூப்ல வந்து ரோஹோக்கியம் ரிசாத்தை ஏசுறாங்களே ஒளிய உலமாக்கள். பட் எந்த ஒரு இது ஒரு ஊர்ல வந்து இங்க பாருங்க இதுல முக்கியமான விஷயம் உண்டோ ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக கார்டினல் தொடர்ச்சியாக குரல் எழுப்புறார், அரசியல்வாதிகளை தலைமைத்துவத்தை நோக்கி குரல் எழுப்புறார், போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் முஸ்லிம்களும் அதிலே ஒரு வகையில பாதிக்கப்பட்டார்கள், குற்றவாளிகள் என்ற வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நியாயம் வழங்கப்படவில்லை. ஆனால் எங்களுடைய முஸ்லிம் மத தலைமைகள் அது சம்பந்தமாக மௌனமாகவே இருக்கின்றது. ஏதாவது பிரச்சனை வந்தால் பன்சலைக்கு சொல்வது, பூத்தட்டு ஏந்துவது என்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர்களிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அந்த கார்டினல் மாதிரி எங்களுக்கும் நியாயம் வேணும், இந்த விசாரணையை துரிதப்படுத்துங்கள், தீர்வை வெளியே கொண்டு வாருங்கள் என்று ஒரு நாளும் பேசியதில்லை. இதை பற்றி அரசியல்வாதிகளும் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன், முஸ்லிம் சமய தலைமைகளோடு. உண்மை. இப்ப நாங்க ஒரு இதுல குறிப்பா ஒரு சின்ன ஒரு விஷயம், இதுவரை காலம் உதாரணமாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ரஸ்மின், நான் நல்லா அவர் ஸ்பீச்சை நான் கேட்கிறேன், நான் மிகவும் எனக்கு அதிகமா அவர் வீடியோ கிளிப்புகளை நான் பார்க்கிறேன். நான் இலங்கை அரசியல் சம்பந்தமான இதுவரை காலமும் ரவுஹாக்கியமும் ரிசாத்தையும் 20க்கு கையை சொத்திய சகல முஸ்லீம் தலைமைகளை மிக மோசமாக விமர்சித்த இந்த ரஸ்மின் ஒரு நாட்களுக்கு ஒரு புத்தகத்துல NFG மேடையில் எழுதியிருக்காரு. என்ன செய்தது? யுத்தம் முடிஞ்ச கையோட தமிழ் தேசிய கூட்டமைப்போட தேசிய பட்டியலுக்கு டீல் பண்ண NFGன்றது வந்து ரெண்டு விஷயம் NFG செஞ்சிருச்சு. ஒன்று, வடகிழக்குல முஸ்லீம் பிரதித்துவத்தை குறைக்கிறதுக்காக என்னென்ன சதி இந்தியாவோட செய்யணுமோ அவ்வளவு சதிக்கும் துணை பெய்து பிரதித்துவத்தை குறைச்சதான் அவங்களோட NFG செஞ்ச பிரதித்துவம். ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு தேர்தலையும் தேசிய பட்டியலுக்காக சஜித்திட்ட சண்டை பிடிக்கிறது, ரவுஹக்கீம்கிட்ட சண்டை பிடிக்கிறது, ரணில்கிட்ட சண்டை பிடிக்கிறது, மைத்திரிகிட்ட சண்டை பிடிக்கிறது. இதை தவிர NFG ஒன்றும் செய்யல. ஆனா இந்த NFG அரசியல் என்ற ரொஸ்மின் மேடை ஏறிக்கிற புத்தகத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அப்ப இதுக்கு அப்புறம் ரஸ்மின் இதுவரையில கதைச்ச முஸ்லீம் அரசியல் விமர்சித்த முஸ்லீம் அரசியல்ல வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சை தான் பேசிருக்கின்ற ரஸ்மின்.